Hi students, example 1.8 ஓகேங்களா. if x is equal to set of minus 5 1 3 4 and y equal to set of a comma b comma c, then which of the following relations are the functions from x to y அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது R1க்கு ஒரு ரிலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எப்படி கொடுத்துருக்காங்க? R1 set of minus 5 comma a 1 comma a 3 comma b அப்புறம் அப்படி கொடுத்துருக்காங்க. அடுத்தது R2 ரிலேஷன் டு இஸ் செட் ஆஃப் minus 5 ஓகேங்களா, minus 5 comma b 1 comma b 3 comma a 4 comma c அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது R3 ஈக்குவல் டு செட் ஆஃப் minus 5 comma a 1 comma a 3 comma b 4 comma c and 1 comma b. அப்போது இங்கே கொடுத்துருக்கிறது வெதர் இட் இஸ் டு பி அ ஃபங்க்ஷன் ஆர் நாட், ரிலேஷன்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்றத நமக்கு பார்க்கணும். ஓகேங்களா. இதுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்த உடனே நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணிடணும், ஒரு பிக்டோரிக்கல் ரெப்ரசன்டேஷன். அப்போ பிக்டோரிக்கல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்லும்போது அங்கே என்ன செய்யணும், ஒரு டயக்ராம் ஒன்று போடணும். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்க, அங்கே நம்ம என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸில் கொடுத்துருக்கிறதெல்லாம் இங்கே எழுதிக்கணும். -5 1 3 4 1 3 4 அப்படின்ற ஒரு ஏரோ டயக்ராம் ஒன்று போட்டுக்கணும். அந்த பக்கம் ஒய்யில் பார்க்குறோம் ஏபிசி, அப்போ ஏபிசி அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். அப்போ எக்ஸிலேருந்து ஒய்க்கு ஒரு ரிலேஷன் ஏரோவை மஸ்ட்டு போடணும். இந்த ஏரோ போட்டுட்டு போடாமல் நம்ம லைன் மட்டும் போட்டுட்டோம்னா அது ரிலேஷனை ரெப்ரசன்ட் பண்ணாது. ஏரோ போட்டோம்னா தான் என்ன செய்யும், வேர் இட்ஸ் ஃப்ரம் டு அப்படின்றத அந்த இண்டிகேஷன் காமிக்கும். அதுதான் ரிலேஷனை குறிக்கிறதுக்கு மெயின். ஓகேங்களா. இப்போ இங்கே பார்க்குறோம் -5 comma a, அப்போ -5 comma a. அடுத்தது 1 comma a, அப்போ 1 comma a. அடுத்தது என்னது 3 comma b, 3லேருந்து bக்கு போகுது. ஓகே ஃபைன். ஸோ R1 is an arrow diagram. R1 is not a function as 4 it's not belongs to x அப்படின்னா இங்கே என்ன மீனிங்கில் வருதுன்னா, இட்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸில் இருக்குது, இட்ஸ் டஸ் நாட் ஹேஸ் அன் எனி இமேஜ் ஆஃப் ஒய். அப்போ இங்கே இருக்கிறதுல எக்ஸில் பார்க்குறோம், இது வந்து ஃபங்க்ஷனா அப்படின்னு கேட்டோம்னா ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஏன்னா -5க்கு ஏன்ற செட் இருக்குது, 1க்கு ஏன்ற செட் இருக்குது, 3க்கு பின்ற செட் இருக்குது. ஆனால் இங்கே 4ன்றதுக்கு ஏதாவது செட் இருக்கா, பேர் கிடையாது. அப்போது இந்த 4 வந்து ஒன்று ஒமிட்டட் ஆகிறதுனால, இதுக்கு எதுக்கும் பேர் இல்லாததுனால இதை வந்து இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். புரிஞ்சுங்களா. ஸோ அடுத்தது என்ன செய்கிறாங்க, R2. அந்த R2ன்றது என்னது, ரிலேஷன் 2. அதில் வந்து a set of -5 comma b 1 comma b 3 comma a 4 comma c. அப்போ -5 comma b, அடுத்தது 1 comma b, அடுத்து 3 comma a, அடுத்து 4 comma c 4 comma c. அப்போ an arrow diagram R2 to be as a function as each element of x has as a unique image of y. அப்போ இங்கே பார்க்கும்போது 5லேருந்து இதுக்கு போகுது, எல்லாமே இங்கே ரிலேட்டட், எல்லா ஒவ்வொன்றோட போய் இங்கே ரிலேட்டடாக பியோட ரிலேட்டடாது, எதுவுமே இங்கே லெஃப்ட் ஓவர் எதுவும் வரல. இப்போ ப்ரீவியஸ் சம்மில் பார்த்தோம், ஒரு லெஃப்ட் ஓவர் ஒன்று வந்துருந்தது, பேலன்ஸ் ஒன்று இருந்தது, அது மட்டும் ரிலேட்டட் ஆகாமல் இருந்தது, அதனால அது ஃபங்க்ஷன் இல்லைன்னு சொன்னோம். இங்கே பார்க்குறோம் எக்ஸில் இருக்கிற எல்லா இமேஜையும் என்ன செய்கிறாங்க, ஒய்யோட இமேஜோட எப்படியோ ஒரு இடத்துல ரிலேட்டட் ஆகுது. அப்போது இதை வந்து நம்ம ஃபங்க்ஷன் சொல்லலாமா, தாராளமாக சொல்லலாம். இது என்னது, ஆஸ் அ ஃபங்க்ஷன். ஓகேங்களா. இப்போ நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது R3ன்ற ரிலேஷன்ஸ். அது தானே கொடுத்துருக்காங்க லாஸ்ட்டாக நம்மளுக்கு. R3ன்ற ஃபங்க்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டு அதில் என்ன கொடுத்துருக்காங்க, செட் ஆஃப் -5 comma a 1 comma a 3 comma b 4 comma c 1 comma b அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. அப்போ அதுக்கு ஒரு ஏரோ டயக்ராம் நம்ம போட்டுட்டு எக்ஸிலேருந்து ஒய்க்கு ரிலேட்டடாக, எக்ஸில் என்ன இருக்குது நம்ம கொடுத்த மாரி -5 1 3 4 இங்கே a b c எடுக்கிறோம். அங்கே -5 இல்லையே, -5ல் a ஆகுது. பியிலேருந்து என்ன செய்யுது, 1 to aக்கு போகுது, அடுத்தது 3 to bக்கு வருது, 4லேருந்து சிக்கு போகுது, திரும்பி 1லேருந்து பிக்கு போகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து நம்ம போகக்கூடிய எக்ஸிலேருந்து போகக்கூடியது எல்லாமே என்னவாக இருக்கணும், ஒரு வாட்டி தான் போகணுமே தவிர இங்கே 1லேருந்து 2 வாட்டி போகிறாங்க. ஸோ R3 இஸ் நாட் எ ஃபங்க்ஷன் பிகாஸ் 1
it belongs to x has two images of the y இல்லையா? a is belongs to y தான், and b is belongs to a is belongs to y and b is belongs to y தான். so the image of an element should always to be யூனிக்காக இருக்கணும். ரெண்டு இமேஜ் இங்கேருந்து கிளம்பக்கூடாது, ஒவ்வொன்று தான் கிளம்பணும். அப்போ இங்கே ரெண்டு இமேஜ் ஒன்று இதிலிருந்து ஸ்டார்ட் ஆகி கிளம்புறதுனால திஸ் இஸ் நாட் எ ஃபங்க்ஷன். என்னெல்லாம் ஃபங்க்ஷனுக்கு ரூல்ஸ் இருக்கணும்னு பார்த்தோம். ஃபஸ்ட்டு எக்ஸுன்ற அந்த டொமைன் செட்டில் பார்க்கும்போது ஒரு ரிலேஷன் இல்லாமல் லெஃப்ட் ஓவர் வரக்கூடாது. அதேமாரி இங்கேருந்து எல்லாமே 1 to 1 கிளம்பிச்சுன்னா அது ஃபங்க்ஷன் சொல்கிறோம். இங்கேருந்து ரெண்டு இமேஜ் கிளம்பக்கூடாதுன்னு சொல்கிறோம். அப்போ இங்கேருந்து ரெண்டு இமேஜ் கிளம்புது பார்த்தீங்களா? 1aக்கு போகுது, 1bக்கு போகுது. அப்போது a1b வந்து ரெண்டுமே இமேஜ் தான், பட் இட் ஹாஸ் அ ப்ரீ இமேஜ். ஏவோட பியோட ப்ரீ இமேஜ் என்ன இருக்குது? ரெண்டுமே ஒன்றா இருக்கிறதுனால ஸோ இது வந்து அஸ் அ நாட் அ ரில் ஃபங்க்ஷன் அப்படின்ட்டு நம்ம பார்க்கணும். புரிஞ்சிச்சிங்களா? இவ்வளோ தான்.